தவிட்டு தற்கொலை மக்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்னடா விட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்கிறேன். சென்டிமெண்ட், ஒவ்வொரு ஊருக்கும் வந்து சென்டிமெண்ட். திருச்சி கிழக்குல வந்து பேசுறாப்புல, நான் வழி தாங்கி இருக்கிறேன், எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக உங்க மகன் உங்க விஜய் வந்திருக்கிறேன். அப்படி என்ன வழியை தாங்கிட்டீங்க நிக்கிறீங்க? பிரசவ வழியா? களவாணி படத்துல ஒரு பாட்டு உண்டு, ஓட்டுக்கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, தாலிக்கு தங்கம் தாரன் தாலிக்க வெங்காயம் தாரன், கூலிக்கு வேலை தாரன் கூப்பிட்டாக்கா ஓடியாரன், ஓட்டுக்கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, சொந்தக்காரன் சிரிச்சுக்கிறான், சொந்தக்காரன் அடிச்சுக்கிறான், சண்டைக்காரன் சிரிச்சுக்கிறான், பச்சையா பள்ளி இழிச்சி அங்காளினா பங்காளினா 10 நாள் கூத்து தானே சின்னாத்தா, அப்புறம் பார்த்தா கூட கும்பிட மாட்டான் என்னாத்தா, ஓட்டுக்கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுபடி என்னாத்தா, ஏழை எளியவங்க எல்லாருக்கும் நன்மையின்னா, வாழ்வு மலரும் வறுமை எல்லாம் குறையும்னா, வேலை ஜெயிக்கும்னா விலைவாசி குறையும்னா, ஓட்டுக்கட்டு வந்தாங்களே சின்னாத்தா யாத்தா சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, தாலிக்கு தங்கம் தாரன் தாலிக்க வெங்காயம் தாரன், கூலிக்கு வேலை தாரன் கூப்பிட்டாக்கா ஓடியாரன், ஓட்டுக்கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் தாத்தா ஒருத்தனையும் காணுமடி என்னாத்தா, தோளு மேல வெள்ள துண்டு போட்டுக்க துபாய் செண்டு, தோளு மேல வெள்ள துண்டு போட்டுக்க துபாய் செண்டு, போனவாட்டி பிரசிடண்ட் மறுபடியும் வரணும் என்று, போனவாட்டி பிரசிடண்ட் மறுபடியும் வரணும் என்று ஜெயிச்சி வந்ததுமே சின்னாத்தா, ஒரு சிங்கப்பூரா மாத்துவேன்னு சொன்னாத்தா யாத்தா, சின்னப்பூரா மாத்துவேன்னு சொன்னாத்தா. எங்க மாத்திர உண்மையிலே வந்து எனக்கு அவர் மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் வந்துருச்சு. எப்ப தெரியுமா? தேர்தல் ஆணையத்தில் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அபிடவிட் போடுறாருங்க. தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாரு. 6 முறை 7 முறை ஆட்சியில் இருந்த திமுக, அது 5 முறை ஐயா கலைஞர், 1 முறை ஐயா ஸ்டாலின், 7 முறை ஆண்டு திமுகவுடைய முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் கிட்ட தேர்தல் பிரமாண பத்திரத்தை சொல்றாரு, 10,000 ரூபாய் தான் கையில பணம் இருக்கு. இவ்வளவு ஏழை முதலமைச்சரை இந்தியாவில் யாரும் பார்த்துக்க முடியாது. எத்தனையோ முதலமைச்சர் இருக்காங்க, பினராயி விஜயன் இருக்காரு, சந்திரபாபு நாயுடு இருக்காரு, ரேவந்த் ரெட்டி இருக்காரு, அங்கே மம்தா பானர்ஜி இருக்காங்க, எத்தனையோ முதலமைச்சர் இருக்காங்க. ஆனா இந்தியாவிலேயே 10,000 ரூபாய் மட்டும் வச்சிருக்கிற முதலமைச்சர் நம்ம அப்பா ஸ்டாலின் மட்டும்தான். அதனால மன்னச்செலவுக்கு வரும்போது, இந்த மன்னச்செலவு சமயபுரத்துக்கு வரும்போது, சமயபுரத்தில் வாழ்ற மக்கள் ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் பணத்தை கொடுங்க. ஏன்னா வழிச்செலவுக்கு காசு இல்லாம பிள்ளை கஷ்டப்படுது, பாவம், அப்பாவுக்கு கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா? ஐயா ஸ்டாலினுக்கு சொந்தமா கார் இல்லைங்க. ஐயா ஸ்டாலினுக்கு சொந்தமா கார் இல்ல. மதிப்பிற்குரிய மன்னச்செலவு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரவன் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து நீங்க உங்க தொழிலுக்கு வரும்போது முதலமைச்சருக்கு உங்க காலேஜ் சார்பா ஒரு கார் வாங்கி கொடுங்க. பாவம், கார் இல்லாம பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. முதலமைச்சர் கார் இல்ல, நடந்துதான் போயிட்டு இருக்காப்ல. ஓட்டு கேட்டு போறது நடந்து போறாரு. ரேபிடோ போட்டுதான் அவர் வந்துட்டு இருக்காரு. சொமோட்டோல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டு இருக்காரு, ஸ்விக்கில தான் சாப்பிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதலமைச்சருக்கு 10,000 முதலமைச்சர் மனைவி இருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் வெள்ளி பீரோ பரிசளிக்கக்கூடிய, தங்க தாம்பலம் பரிசளிக்கக்கூடிய, எல்லா கோயிலுக்கும் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ம தாய்க்கு 50,000 ரூபாய் தான் கையில இருக்கு. செலவு காசு இல்ல, பாவம், கஷ்டப்படுதுங்க. எப்படி கேட்கிறவன் கேனைனா இருந்தா எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டம் சொல்லுவானுங்கல்ல, அது மாதிரி முதலமைச்சர் 10,000 ரூபாய் பணம், சொந்தமா கார் இல்ல. இத 2026 டிஜிட்டல் உலகத்துல தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் சொல்லுறான். ஆனாலும் மக்கள் நம்பிக்கிட்டு கலைஞர் மகன் பொய் சொல்ல மாட்டாரு. அதுலதான்டா டவுட்டே வருது. கலைஞர் மகன் பொய் சொல்ல மாட்டாருன்னு உதயசூரியனுக்கு ஓட்ட போடுறாங்க. 5 லட்சம் கோடிக்கு மேல கொள்ளை அடிச்சுட்டாங்க. இன்னும் 10 லட்சம் கோடி கொள்ளை அடிப்பதற்காக உங்ககிட்ட வாக்கு கேட்டு வராங்க. யாரு? திமுக குடும்பம். இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக 12 கட்சி கூட்டணி.
பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி பிரிட்ஜ் இலவசம். பிரிட்ஜ் இலவசம் கூட முக்கியம் கிடையாது. கருணை தொகையா 10,000 ரூபாய். பாரிவள்ளல் பரம்பரையில பிறந்த கடைசி வாரிசு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுடைய வறுமையை பார்த்துட்டு 10,000 ரூபாய் தரேன் அன்பு மக்களே, உங்களுக்கு கருணை. என சாக போறோம், யாரு மேல கருணை வரும்? ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம், யாரை பார்த்தா இறக்க வரும்? யாருக்கு கை இல்லையோ, யாருக்கு கால் இல்லையோ, யாருக்கு பார்வை இல்லையோ, அவங்கள பார்த்தா கருணை வந்து நம்ம ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்போம். நல்லா டிப்டாப்பா என்ன மாதிரி சட்டையை போட்டு வந்தா 10 ரூபாய் கேட்டா கொடுப்பீங்களா? நல்ல ஆளு ஜம்முன்னு இருக்க, 10 ரூபாய் கேட்டுட்டு இருக்க பயன்ட்டு அப்படின்றீங்க. ஆனா கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு கையும் காலும் இல்லாம இருந்தா 10 ரூபாய் கேட்டா கொடுப்பீங்க. அப்ப என்ன? அதுக்கு பேரு கருணை. என்ன ஆயிடுச்சு ஐயா எடப்பாடிக்கு? தமிழ்நாட்டு மக்கள் சாக போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, வறுமையில வாழ்றான், கொள்ளையடிச்சா எல்லாத்தையும். அப்ப கருணை தொகையா 10,000 ரூபாய். டோக்கன் ஐயா ஸ்டாலின் டோக்கனுக்கு 8,000 ரூபாய். இந்த டோக்கனை தூக்கிட்டு நேர திருச்சி இதுக்கு பேர வேண்டியதான், சத்யாவுக்கு பஸ்னோக்கு பேருங்க. போயிட்டு 8,000 ரூபாய்க்கு இந்த நாம் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு நான் கேட்கிறேன், இந்த 8,000 ரூபாயில வசந்தனோட போய் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி நீங்க எனக்கு காட்டுங்க, ஒரு ஏசி வாங்கி காட்டுங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி காட்டுங்க. 8,000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? எதுவும் வாங்க முடியாது. அப்புறம் ஏன் 8,000? அது 8,000 கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ், கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இது போன்ற அத்தியாவசிய பொருட்களை 8,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 1960 தான் வாங்கிருக்கலாம். 1967 பட்ஜெட் போட்டிருக்காங்க 8,000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின். அப்ப வாஷிங் மிஷின் இருந்துச்சானே தெரியல. ஒரு வாஷிங் மிஷின் 15,000 ரூபாய், ஒரு ஏசி 35,000 ரூபாய், குறைந்தபட்சம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா 12,000 ரூபாய், நல்ல பிராண்ட் வாங்கணுமா 15,000 ரூபாய். அப்ப என்ன பண்ற? 8,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய் கொண்டு நீ வசந்தோக்கு போனா, சத்யாவுக்கு போனா, இல்ல திருச்சிக்குடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு போனா 8,000 கவர்மெண்ட் டோக்கனாமா வாங்க வாங்க 3ஆம் மாடிக்கு போங்க. அங்கதான் கேக்கலான் கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு, கவர்மெண்ட் தயாரிச்சு கொடுத்திருக்கு அந்த ஃப்ரிட்ஜ். நீங்க அந்த ஃப்ரிட்ஜை போய் ஆன் பண்ணி போட்டீங்கன்னா உள்ள இருந்து புகை வரலன்னா நீங்க என்னன்னு கேளுங்க. அந்த வாஷிங் மிஷின்ல துணியை போட்டீங்க, துணி சிக்கிக்கும். அவன் என்ன பண்ணுவான்? 2,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ், ஏசியை தயாரிச்சு கவர்மெண்ட் ஒரு கான்ட்ராக்ட போடும். யாரு? மாப்பிள்ள சபரிசம் மூலியமா ஒரு கான்ட்ராக்ட போடும், கம்பெனியை உருவாக்கி 2,000 ரூபாய்க்கு தயாரிச்சு 8,000 ரூபாய் போட்டு பில் எடுத்துட்டு போயிருவான். 8,000 ரூபாய் டோக்கன் 2 லட்சம் பேர் கொடுக்க போறான். 2 கோடி பேருக்கு 2 கோடி பேருக்கு 8,000 ரூபாய் என்றால் எத்தனாயிரம் கோடி? கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய். 30,000 கோடியில குறைந்தபட்சம் 20,000 கோடியை சொலையா கொள்ளையடிக்கத்தான் இந்த 8,000 ரூபாய் இந்த டோக்கன் சிஸ்டம். நாங்கள் அதை கொடுக்க வரல. மதிப்பிற்குரிய திமுக டோக்கன், எடப்பாடி பிரிட்ஜ் இலவசம். நம்ம அண்ணன் விஜய்னா, ஏன்னா அப்பா 2,000, சித்தப்பா 2,000, விஜய்னா மட்டும் சும்மா இருப்பாரா? அவர் கேரியோட உச்சத்தை வந்துட்டு வந்திருக்காரு, வழி வாங்கி நிற்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்காரு. அப்ப அவர் சாதாரணமான ஆளா? அவர் என்ன பண்றாரு? நான் வந்தேன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 பவுன் தங்கம் தருவேன். முதல்ல அடுத்த வீட்டு பிள்ளைக்கு அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரெல்லாம் கொடுக்குறது அப்ப இருக்கட்டும், முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு ஒழுங்கான சீரை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கல, தாவேக்கா கட்சிக்காரன் கேட்கிறான். கட்டின மனைவி பெத்த பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கு, இவருக்கு அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு 2,500 பட்டு புடவை எப்படி கொடுப்ப? தமிழ்நாட்டினுடைய கடன் 4 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு நான் தாலிக்கு தங்கம் தருவேன், மாசம் 2,500 தருவேன் என்பது திமுக 2,000 தருவதால் ஏமாற்றுவதற்காக 2,500. இது எந்த தமிழ்நாட்டினுடைய எங்க அக்கா தங்கச்சி இல்ல எங்க சித்தி பெரியம்மா விஜய் வீட்டுல போய் எங்களுக்கு மாசம் 2,500 ரூபாய் கொடுங்க விஜய் தளபதி, எங்களுக்கு பட்டு புடவை கொடுங்க, எங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுங்க யாராவது கேட்டாங்களா? யார் கேட்டது? அவட்ட யாரும் கேட்கல. அப்ப திமுக அதிமுகவுக்கு நான் தான் மாற்று, நான் தான் பெரிய பக்கா மாசு. திமுக தீய சக்தி, அதிமுக உள்ள சக்தி, விஜய் தான் தூய சக்தின்னு பேசுகிற சகோதரர் விஜய் அவர்கள்
திமுக 2000, அதிமுக 2000, நீங்க 2500 என்றால் எப்படி நீங்கள் மாற்று? திமுக அதிமுக ஊழல் சக்தி, நீங்க யாரு? இதே லால்குடி தொகுதியில் போட்டி போடுற கோப்பா கிருஷ்ணன் 1999-96 வரைக்கும் அமைச்சரா இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று அவர் மீது வழக்கு இருக்கு. கோப்பா கிருஷ்ணன் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க நல்லாட்சி கொடுக்க போறீங்க. நேற்று கோப்பா கிருஷ்ணன் வீட்டுல 40 லட்சம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்க வச்ச பணத்தை தேர்தல் பழக்கம் படை பிடிச்சிருக்கு. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து நீங்க நல்லாட்சி கொடுக்க போறீங்க. அதிமுக 30 வருஷம் பயணிச்ச செங்கோட்டையில பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க நல்லாட்சி கொடுக்க போறீங்க. லாட்டரி சீட்டு வித்து அந்த காசுல வாழக்கூடிய அந்த வளர்ந்து கட்ட ஆதவர்ஜனாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க நல்லாட்சி கொடுக்க போறீங்க. உங்க படத்தினுடைய டிக்கெட்டை 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிற நீங்க நாட்டை நல்லாட்சி கொடுக்க போறீங்களா? என்ன கொள்கை? எதுவும் இல்ல. என்ன லட்சியம்? எதுவும் இல்ல. என்ன கோட்பாடு? எதுவும் இல்ல. என்ன ஆட்சி செய்ய போறோம் தெரியாது. எப்படி தமிழ்நாட்டின் கடனை அடைப்ப தெரியாது. 10 லட்சம் கோடி கடனை எப்படி மீட்டெடுப்ப தெரியாது. ஏரி குளங்களை எப்படி தூர்வாருவ தெரியாது. பள்ளிக்கூடத்து கல்வியை எப்படி மேம்படுத்துவ தெரியாது. மருத்துவமனையை எப்படி மேம்படுத்துவ தெரியாது. ஆனாலும் எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிருங்க. செந்தி ஒரு படத்துல மலையை தூக்க போறேன் பாப்புல. உடனே ஒட்டுமொத்தமான ஊர் மக்களும் திரண்டு நின்று டோக்கன் போட்டு 10 ரூபாய்க்கு வரிசையா நிற்பாங்க. இப்ப எல்லாரும் வந்தாச்சாப்பா? வந்தாச்சு. சரி, இவன் மலையை தூக்க போறாருன்னு எல்லாரும் ஆவலமா பார்த்துட்டு இருப்பாங்க. அவரு கோமணத்தை பாய்ச்சி ரெடியா நிற்பாப்புல. உடனே வாங்க எல்லாரும் வாங்க, மலையை தூக்கி கையில வைங்க பாப்புல. அதே மாதிரி இவரு நான் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேச மாட்டேன், கவி ஆணவ பொருளை பேச மாட்டேன், பிஜேபியை பேச மாட்டேன், கொள்கையை பேச மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிரு. தமிழ்நாட்டில் கரகண்டு தண்ணி குடிச்சவன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் எல்லா களத்தையும் போராடியவர்கள் அதிகாரத்தை பிடிக்க திணறிக் கொண்டிருக்கிறாங்க. திமுக ஒரு 70 வருஷ கட்சி, அதிமுக ஒரு 40 வருஷ கட்சி, பாஜக RSS பேஸ்மெண்டோடு சேர்த்தா 100 வருஷ கட்சி, காங்கிரஸ் ஒரு 100 வருஷ கட்சி. இப்படி 100 ஆண்டு கால, 70 ஆண்டு கால, 40 ஆண்டு கால கட்சிகளை எதிர்த்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, என்னுடைய தம்பிமார்களையும் தங்கைகளையும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்று திமுக ஒரு அதிமுக கூட்டணி வைக்காம ஒரே ஒரு தலைவன் தேர்தல் ஆணையத்தில் 8.2 விழுக்காடு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறார் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சுத்தமா தெரியல. அப்போ தனித்து நிக்கிறோம், நாங்க நிக்கிறோம். திமுக கூட, அதிமுக கூட, காங்கிரஸ் கூட, பாஜக கூட யாரோடும் கூட்டணி வைக்காம தனிச்சு நாங்க நிக்கிறோம். நீங்க தனிச்சு நிக்கிறீங்களா? விஜய் தனிச்சு நிக்கிறீங்களா? நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறீங்க. தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்தி, கம்யூனிஸ்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, விசிக கூட பேச்சுவார்த்தை நடத்தி, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, தற்கூரி கூட்டத்தை வைத்துக் கொண்டு, ஒரு முட்டாள் கூட்டத்தை, ஒரு அணில் கூட்டத்தை வைத்துக் கொண்டு, ஒரு கேடுகட்ட கூட்டத்தை வைத்துக் கொண்டு, ஒரு கேவலப்பட்ட கூட்டத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்றீங்க? தனிமைப்பட்டு நிக்கிறீங்க. சென்டிமெண்ட், ஒவ்வொரு ஊருக்கும் வந்து சென்டிமெண்ட். திருச்சி கிழக்குல வந்து பேசுறாப்புல, நான் வழி தாங்கி நிக்கிறேன், எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக உங்க மகன் உங்க விஜய் வந்திருக்கிறேன். அப்படி என்ன வழியை தாங்கிட்டீங்க நிக்கிறீங்க? பிரசவ வழியா? 9 மாசம் ஆயிடுச்சா உங்களுக்கு? பிரசவ வழியா? புரியலையா? என்ன வழி? என்ன வழி உங்களுக்கு? எங்களுக்கு வழி இருக்கு. ஈழத்திலே எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக 1 லட்சம் மக்கள் சட்டவர்கள் அந்த சாவின் வழி தாங்கி நாங்கள் நிற்கிறோம். மீனவனுடைய வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். நீட் அனிதாவுடைய வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். தூய்மை பணியாளருடைய வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். அதே போல இங்கே சாகர்மாலா பாரத் மாதத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மீனவருடைய வழியை தாங்கி நிற்கிறோம். விவசாயியுடைய வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். ஸ்டெர்லைட் போராட்டத்தை செத்து போன 13 பேர் குடும்பத்தின் வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். காவிரி பிரச்சனை பாதிக்கப்படுகிற விவசாயியுடைய வழியை தாங்கி நாங்கள் நிற்கிறோம். நீங்க எந்த வழியை தாங்கி நிற்கிறீங்க? வழினா என்னன்னு தெரியுமா? வழினா எப்படி வலிக்கும்னு தெரியுமா? சிறைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வழக்குனா என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு வழக்கு 41 பேர் சாவுக்கு கரூர்ல இருந்து ஓடி போன கோல நீ வழியை பத்தி பேசலாமா? 234 வழக்கு, குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 வருஷம் ஜெயிலு, துணிஞ்சு நிற்கிற ஆண்மகன் போல எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான்.
தமிழ். சொகுசான வாழ்க்கை அது சொல்றாரு. வழிதாங்கி நிக்கிறேன்னு சொல்றாருல, சரி வழிதாங்கி நிக்கிறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கறாப்ல. அவன் நீ எதுல வந்த? சேட்டர் பிளைட்ல. எதுல பயணிக்கிற? BMW கார்ல. இங்கேக்கு வந்த டிஃபெண்டர் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல. ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாப்ல. ஆமா, இவர் பெரிய அப்படியே கௌதம புத்தர் அப்படியே இந்த ஞானம் கிடைச்ச உடனே தன்னுடைய அரசவை, தன்னுடைய மனைவி பிள்ளைகள், மனைவி பிள்ளையை விட்டுட்டா அது வேற விஷயம், எல்லாத்தையும் விட்டுட்டு கௌதம புத்தர் மாதிரி கிளம்பி அப்படியே புத்தருடைய போதனை கேட்டுக்கொண்டு வந்தார். அசோக சக்கரவர்த்தி இவர் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே மக்களுக்காக நாட்டுக்காக மரங்கள் நடுவோம் நாடு முழுக்கன்னு கிளம்பி வந்துட்டாப்ல அசோக சக்கரவர்த்தி. நான் எல்லாத்தையும் இழந்தேன்னு சொல்றாருல, யார் தெரியுமா எல்லாத்தையும் இழந்தது? வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்த பொழுது வெள்ளக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுடைய பொருளாதாரத்தை கை வைக்க வேண்டும் என்று. வெள்ளக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் பொருளாதாரத்தில் கை வைக்க வேண்டும் என்று காலா லாபியா என்கிற 2 கப்பல்களை கட்டி, அந்த கப்பலை கட்டுவதற்காக அன்றைக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய தன் வழக்கறிஞர் தொழிலை துறந்து மாடு கூட இழுக்க திறனுகிற செக்கை கோவை சிறையில் இழுத்த செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் எங்கள் தாத்தா வாவு சிதம்பரனார் மக்களுக்காக இழந்தார், மக்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். அதே வரிசையில பெரிய ஜமீன்தார் குடும்பத்திலே பிறந்து பட்டு சட்டை கட்ட வேண்டிய குடும்பத்திலே பிறந்து சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டிய எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்துவிட்டு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இதே நெய்வேலி இன்னைக்கு நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை இருக்கிறது. அந்த நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலைக்காக தன்னுடைய 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை ஜம்புலிங்க முதலியார் என்கிற நம்முடைய தாத்தா இழந்தார். அப்படி ஏதாவது நீங்க இருக்கா? அப்படி ஏதாவது நீங்க இழந்திருக்கீங்களா? திருக்குறளை, சங்க இலக்கியங்களை, அகநானூரை, புறநானூரை நூலாக அச்சிட வள்ளல் பாண்டித்துரை தேவர் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்தார். அது போல நீங்க ஏதாவது இழந்திருக்கீங்களா? இழந்த 80 வருட பொது வாழ்க்கை கட்சி தன்னுடைய 90வது பிறந்த நாளிலே 1 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு கொடுத்த பொழுது அந்த 1 கோடி ரூபாயும் கட்சிக்கு கொடுத்த தகைசால் தமிழர் விருது கொடுத்த பொழுது தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் போட்டு தமிழ்நாடு அரசுக்கே கொடுத்த தலை சிறந்த வள்ளல் எங்கள் தாத்தா நல்லகண்ணுவை போல நீங்கள் இழந்தீர்களா? என்ன இழந்தீங்க? இடவ பட்டினப்பாக்கம் வீட்டை பள்ளிக்கூடமாகவும் பனையூர் வீட்டை மருத்துவமனையாகவும் காரு வீடு வாசல்லாம் என்னமோ மக்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி நான் மக்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்னடா விட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்கிறேன். விட்டுட்டு வந்துட்டான். எதடா விட்டு வந்த? உன் பிள்ளைய விட்டு வந்த, உன் மகனை விட்டுட்டு வந்த. தங்கன் மங் தவிட்டு தற்குறி எதை விட்டு வந்தீர்கள்? எதையும் விடல. நாங்க விட்டோம். என் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது என்று தன் சொந்த வருமானத்தை இழந்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். மக்களுக்காக சிறை சென்று மக்களுக்காக வழக்களை வாங்கி மக்களுக்காக இந்த களத்திலே 15 வருஷம் கத்தி நெஞ்சு வெடிக்க தொண்டையில ரத்தம் வர இந்த மக்களுக்காக களத்திலே தனிச்சு துணிஞ்சு நிற்கிற ஒரே ஆண்மகன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். யாரையாவது காட்டு. 10 கட்சி 12 கட்சி ஓட்டுக்கு பணம் மன்னச்சனூர்ல நிறைய போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. நேத்து ஓட்டுக்கு பணம் போய் சேர்ந்துருச்சு. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய வார்த்தைக்கிறங்க ஓட்டுக்கு பணத்தை கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் விடமாட்டோம் என்று களத்தில் நிற்கிற கட்சி நாம் கட்சி. இவருடைய வாக்குறுதி இலவசம், இவருடைய வாக்குறுதி போனஸ், இவருடைய வாக்குறுதி சலுகை. எங்கள் வாக்குறுதி
ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமான சமமான கல்வி எங்களுடைய வாக்குறுதி. அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் எங்கள் தேர்தல் வாக்குறுதி. தூய குடிநீர் எங்கள் தேர்தல் வாக்குறுதி. காவிரி பாய்கிற இந்த பகுதியில, காவிரி பாய்கிற இந்த ஊர்ல கூட தண்ணீர் தட்டுப்பாடு, விவசாய தேவைக்கு தண்ணீர் இல்ல, நீர் மேலாண்மை என்று ஒன்றே செத்து போச்சு. அதை மீட்டெடுக்க தமிழ்நாடு முழுமைக்கு 47,000 நீர்நிலைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கட்சி. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று இயற்கை நேசித்து ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, இயற்கை விவசாயம் அரசு வேலை என்று விவசாயம் செய்வோனுக்கு அரசு வேலை தருவேன் என்று சொன்ன ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். யாரையும் சொல்லுங்க. உடனே சொல்றாங்க சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்கலாம் அரசு வேலையா, விவசாயம் அரசு வேலையா? என்ன டாஸ்மாக்ல சரக்க ஊத்தி கொடுக்கறவன் அரசு வேலை பார்க்கும்போது விவசாயம் பார்க்கறவங்க ஆத்தாலும் அப்பனும் அரசு வேலை பார்க்க கூடாதா? டாஸ்மாக்ல 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 12 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கால் கடுக்க நிக்கிற ஒரு சாராயம் விற்பவன் அரசு வேலை. ஆனால் உலகத்திற்கு கூடி சோலை தருகிற உணவை தருகிற விவசாயி அரசு வேலை பார்த்தால் என்ன தவறு? ஆடு மாடு மேய்க்க சொன்னாரு, படிச்சவன் ஆடு மாடு மேய்க்க சொன்னாரு. தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 2 லட்சம் கோடி, தமிழ்நாட்டின் ஆட்டுக்கறியின் தேவை 30,000 கோடி, தமிழ்நாட்டுடைய பால் இருந்து தயாரிக்கக்கூடிய பட்டர் பன்னீர் இது போன்ற பொருட்களின் தேவை 30,000 கோடி. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருமானம் பால்ல மட்டும் இருக்கு, மாடுல மட்டும் இருக்கு, ஆடுல மட்டும் இருக்கு. ஆனா அது தெரியாம அரசு 50,000 கோடிக்கு டாஸ்மாக வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு அரசு சாராய கடை நடத்தும் போது ஒரு அரசு விவசாயம் செய்யக்கூடாதா? சாராயம் விற்கிறத விட விவசாயம் செய்யறது அவ்வளவு கேவலமா? மரியாதைக்குரிய திருச்சியினுடைய மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் 1000 மாடு வச்சு மாட்டு பண்ண வைக்கிறாரு. ஏன்னா ஒரு அமைச்சர் மாட்டு பண்ண வைக்கலாம், ஒரு அரசு மாட்டு பண்ண வைக்க கூடாதா? அவர் சொல்றாரு, பெருமையா சொல்றாரு நேரு, நான் மாட்டு பண்ண வச்சிருக்கிறேன், என் குடும்பமே விவசாய குடும்பங்கிறாரு. திருச்சி லால்குடி பக்கத்துல அமைச்சர் நேரு அவர்கள் 500 ஏக்கருக்கு மேல விவசாயம் செய்யறாரு. நான் வாழ்த்துறேன், பாராட்டுறோம். நாங்க நேரு விவசாயம் செய்யலாம், அமைச்சர் செய்யலாம், அரசாங்கம் செய்யக்கூடாதா? தனி முதலாளி செய்கிற பொழுது ஒரு அரசு செய்தால் என்ன தப்பு? விவசாயம் அதுக்கு பக்கத்திலே வேலை வாய்ப்பு, தென்னந்தோப்பு அதுக்கு பக்கத்திலே வேலை வாய்ப்பு, பனைக்காடு அதுக்கு பக்கத்திலே வேலை வாய்ப்பு, பருத்தியில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அதிலிருந்து வேலை வாய்ப்பு. இங்க துறையூர் பகுதியா அங்கே மூங்கில் இருக்கு, பாக்கு இருக்கிறது, அதிலிருந்து வேலை வாய்ப்பு. நீ இருக்கிற இடத்திலே உனக்கான வேலை வாய்ப்பை தருவேன். நீ துபாயில போய் ஒட்டகம் வைக்கலாம், சொந்த ஊர்ல ஆடு மாடு மேய்க்க கூடாதா என்ற கேள்வியை எழுப்பத்தான் இந்த மண்ணின் மகன் எங்களுடைய சிந்தவன் சீமான் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய மக்களே, இதுவரைக்கும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாறி மாறி வாக்கு செலுத்திய நீங்கள் ஒரே ஒரு முறை நமக்கு உணவை தருகிற விவசாய சின்னத்தை ஏந்திக் கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மண்ணச்சூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுகிற எங்கள் அக்கா தேன்மொழி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இதோ உங்கள் மகன் சீமான் உங்களோடு வருகிறார். நன்றி, வணக்கம். ஒரு மாற்றம் வரணும், நல்லது நடக்கணும், படித்தவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ யார்தாயா ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது? எல்லாரும் சொல்றாங்க நல்லாட்சி வரணும், எல்லாரும் சொல்றாங்க காமராஜர் போல ஆட்சி நடத்தப்படணும், ஊழல் அதிகமா இருக்கு, லஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி எம்சாண்டுங்கிற பேர்ல மலையை உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான் RKS குவாரி. கண்ணுக்கு முன்னாடி மனமுனைக்கு மகாதேவன். இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள். நாங்க வந்தோம்னா ஒரு மலைகள் உடைக்கப்படாது. கண்ணுக்கு முன்னாடி திருச்சி சுத்திக்கிற அத்தனை மண்ணை அள்ளிட்டான், அத்தனை மலையும் உடைச்சான், அல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்போ அடுத்த தலைமுறை ஆறுன்னா ஒண்ணு என்னன்னு தெரியாது, மலைன்னா என்னன்னே தெரியாது. இப்பவே மலையா இப்படித்தான் இருக்கும்னு வரைஞ்சு காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஆறு செத்து போச்சு, ஆற்றுமணல் கொள்ள, கனிமவள கொள்ள, சுரண்டல், கிராவல் மண்ணுங்கிற பேர்ல மொத்த குளத்தையும் அள்ளி வித்துட்டான். அடுத்த 5 வருஷத்துக்கு வந்தா இந்த நாடு நாசமாய் போவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்குள் விழித்துக் கொள்வதற்கு தான் உங்க பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு கூலி தொழிலாளியா மாற்றப்பட்டிருக்கான். விவசாயத்துக்கு இன்னைக்கு ஆள்கள் இல்ல. நடவு நடணுமா, நாத்து பாவணுமா, களை பறிக்கணுமா, கரை ஒதுக்கணுமா, வரப்பு வெட்டணுமா, யாரு? நம்ம ஆளுங்க கிடையாது.
நம்ம ஆளுங்க கிடையாது, வடநாட்டுக்காரன். வடக்கன்ஸ் தான், நாத்து நடதே வடக்கன்ஸ் தான், நாத்து பாவறதும் வடக்கன் தான். அவன் உழைக்கிறான், அவன் உழைப்ப நம்ம குறைபடுத்தல. அவன் காலையில் 6 மணில இருந்து மாலை 6 மணிக்கு உழைக்கிறான், அவன் உழைப்பை நாம் கொச்சைப்படுத்தல. ஆனால் அந்த உழைப்பு தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய உழைப்பு, தமிழனை குடிக்க வச்சு உழைப்பிலிருந்து வெளியேற்றி டாஸ்மாக் திறந்து 2 கோடி பேர் குடிக்க வச்சு 2 கோடி பேர் குடிக்கிறான். 2 கோடி பேர் குடிச்சு உழைப்பிலிருந்து சோம்பேறியா வெளியேறிட்டான். முன்னாடி எல்லாம் வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை ஓய்வுக்காக குடிச்சான். இன்னைக்கு கட்டிங்க போட்டாதான் கை கரண்டி நிக்கும். காலையில வேலைக்கு போகும்போதே கொத்தனார் சித்தாளு ஒரு கட்டிங்க போட்டதான் கரண்டி பூச முடியும் தம்பி, இல்லைன்னா கட்டி கரண்டி நிக்காது, கையில நடுக்கம் ஏற்படுது. நம்முடைய பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சான், கல்லு குடிச்சு 14 பிள்ளை பத்தான். இப்ப கோட்டு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கு இல்லாம போயிட்டான், முடிச்சிட்டான், கதையை முடிச்சிட்டான். தமிழ்நாட்டிலேயே பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்ல தான் 2004க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாங்க. 2004க்கு பிறகு பிறந்த பசங்களுக்கு சத்தியமா சொல்றேன், 20 வயசு 21 வயசு பசங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிச்சா பிள்ளை இல்ல. ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், உங்களுக்கும் ஒரு குழந்தை. கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணத்துக்கு நாதஸ்வர வித்வான் புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணத்துக்கு கச்சேரி புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல போய் குழந்தைய புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோமா? நடந்துகிட்டு இருக்கு. 10 லட்சம் ரூபாய் ஒரு பேபி, 10 lakhs. ஏன்? தலையணை வைக்கிறது, குட்கா மட்கா சிகரெட்டு பீடி சாராயம் விஸ்கி ரம்மு ஒயின் ஜின்னு முடிச்சிட்டான். 8வது படிக்கக்கூடிய பையன் குடிக்கிறாங்க. 8வது பையன் நேத்து தஞ்சாவூர்ல 8வது படிக்கிற பையன் குடிச்சிட்டு நான் 10 பேரை போட்டு தள்ளி இருக்கேன்றான். அவன் சரியா அவனுக்கு டவுசரை கூட மாட்ட தெரியாது. அவன் சொல்றான், அவன் சத்துக்கு நான் ஒரு கோட்டரை போட்டிருக்கான். நம்ம ஊர்ல சாராயம் விற்பாங்க, சாராய வியாபாரி கூட படிச்ச பிள்ளைகளுக்கு சாராயத்தை கொடுக்க மாட்டாங்க. சாராய வியாபாரிட்டு இருந்த அந்த நேர்மை கூட இந்த ஸ்டாலின் என்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரி கிட்ட இல்லாம போச்சு. மொத்தமா டாஸ்மாக திறந்து குடிச்சு தமிழ்நாடு நாசமா போச்சு. எல்லோரும் 2000 தருவோம், 2500 தருவோம், அதுவல்ல. யார் வந்தால் டாஸ்மாக்கை இழுத்து மூடுவான் என்று பார்த்து அவனுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. எங்களுக்கு தேவை இலவசம் அல்ல, எங்கள் பெண்களுக்கு தேவை தாலி அல்ல. அந்த தாலி இருக்கிற டாஸ்மாக்கை எவன் மூடுவானோ அவனுக்கு தான் என் ஓட்டு என்று நீங்கள் முடிவெடுங்கள். 1000 ரூபாய் கொடுக்கிறான் ஓட்டுக்கு, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 ரூபாய், 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன வாங்கலாம்? ஒண்ணும் வாங்க முடியாது. ஆனால் மதிப்புமிக்க நம் உரிமை. நான் கேட்கிறேன், 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி 50 கோடி செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு எப்படிங்க நல்லது பண்ணுவாரு? எப்படி பண்ணுவாரு? ஒரு எம்எல்ஏக்கு பட்ஜெட்டே 3 கோடி தான் ஒரு ஆண்டுக்கு, ஆனால் 50 கோடி செலவு பண்றாரு. அப்ப 50 கோடி செலவு பண்ணா 500 கோடியை கொள்ளையடிக்க போறாருன்னு அர்த்தம். இது கூடவா தெரியாது? இப்போ நம்ம நாகநாதர் டீ கடை இருக்கு. நாகநாதர் டீ கடை திருச்சியில பிரபலமான கடை. இப்ப நாகநாதர் டீ ஸ்டால்ல போய் எனக்கு ஒருத்தன் ஓசியில டீ வாங்கி கொடுக்குறான். இப்ப சமயபுரத்துக்காரங்களுக்கு நான் போய் டீ வாங்கி கொடுக்குறேன் ஓசியில. நாகநாதர் டீ ரொம்ப நல்லா இருக்கும், குடிங்கன்னு கொடுக்குறேன். நீங்க குடிப்பீங்களா? யாரா நீ, எனக்கு எதுக்கு நான் ஓசியில டீ வாங்கி கொடுக்குறேன்னு கேட்பீங்க. ஆனா ஓசியில உங்களுக்கு நான் டீ வாங்கி கொடுக்குறேன்னா உங்ககிட்ட நான் கிட்னியை களவாங்க போறேன்னு அர்த்தம். வேற உங்ககிட்ட எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நான் டீ வாங்கி தர்றேன். என் டீயவே நீங்க வாங்கி தர குடிக்க மாட்டீங்கன்னா இந்த ஓட்டுக்கு கொடுக்கிற இலவசத்தை எப்படி வாங்கி நீங்க திங்கிறீங்க? உங்ககிட்ட 2000 ரூபாய் இல்லையா, 3000 ரூபாய் இல்லையா, தோடு தொங்கட்டம் இல்லையா, அரிசி குண்டா, அரிசி போடுற நெல்லு போடுற சட்டி, எல்லாரும் பாரபட்சம் இல்லாம, அதிமுக திமுக பாரபட்சம் இல்லாம எல்லாரும் ஓட்டுக்கு இலவசம். ஆனா திமுக அதிமுக திட்டம், அதிமுக திமுக திட்டம், மாறி மாறி திட்டுவாங்க. அவர்களும் இலவசம், இவர்களும் இலவசம். ஒழிக்க முடியுமா? இலவசம் இல்லாமல் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஓட்டு போடுவாங்களா என்ற கேள்வி இருக்கு. சீமான் ஜெயிப்பாரா என்ற கேள்வி இருக்கு. இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியாங்கிற 2 மணி போட்டியில இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம 36 லட்சம் ஓட்டுகளை போட்ட தமிழர்கள் இந்த தேர்தலில் போட மாட்டாங்களா? 36 லட்சம் ஓட்டு
ஒத்த பைசா கொடுக்கல. உங்களுக்கு தெரியுமா? இதே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில இதே தேன்மொழி தான் போட்டி போட்டாங்க. ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம லட்சக்கணக்கான வாக்களை பெற்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சொல்லுங்க. மதிப்பிற்குரிய நேரு ஐயாவுடைய மகன் கதிரவன் 50 கோடி செலவு பண்ணாரு. எழுத்து நின்ற அதிமுக கூட்டணி பாரி வேந்தர் 50 கோடி. நாங்க மொத்தமே 5 லட்சம் செலவு பண்ணி லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு யார் போடுவா? எங்கள் மக்கள் போடுவாங்க. இன்னும் நேர்மையான, உண்மையான, இலவசத்தை விரும்பாத காமராஜருடைய வாரிசுகள் இந்த நிலத்தில் வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். யார் நம்பி? எங்கள் மக்களை நம்பி. சமயபுரத்து மாரியாத்தாளை வழிபடுகிற இந்த மக்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். உண்மையிலே இந்த மாரியாத்தாளுக்கு ஒரு சக்தி இருக்கும்னா அவள் வழிபடுவது உண்மை என்றால் உண்மையா நிற்கிற எங்களை ஒரு நாள் அவள் வெல்ல வைப்பாள். நீ சத்தியம் என்ன சொல்லுங்க. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை, இங்க இருக்கிற அமைச்சர்மார்களை சமயபுரம் மாரியம்மன் கோயில நான் இதுவரைக்கும் ஒத்தரவா காசு, நான் மக்கள் காசை திருடுறது இல்ல, நான் 5 பைசா மக்கள் சொத்தை கொள்ளடிக்க சத்தியம் என்ன சொல்லு. கோயில நாங்க பண்ணுவோம். சமயபுரம் மாரியம்மன் கோயில் சத்தியமா நான் சொல்றேன், எங்கள் கட்சி எவங்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது. ஒத்தரவா காசு, மக்கள் காசை திருடியது கிடையாது. இதை யாராவது சொல்லுவாங்களா? மாரியம்மா இரவு கண்ணை குத்தி விட்டு போயிரும், பயம் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இந்த மாற்றம் என்பது உண்மையான மாற்றமா இருக்கணும். நடிகனை நம்பி வந்த கூட்டம் கிடையாது. கொளுத்துற வெயில்ல சமயபுரத்துல 1:45 மணிக்கு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா கூட இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. ஏன்? இது உண்மைக்காக, நேர்மைக்காக கூடியிருக்கிற கூட்டம். காசு கொடுத்திருந்தா எங்க இருந்து அங்க வரைக்கும் நிப்பாட்டலாம் ஆட்களை. ஒரே சேலை, ஒரு 500 பொம்பளை இருப்பாங்க, பெண்கள், ஒரே சேலை. டாடா ஏஸ்ல ஆடு மாடு ஏற்ற போற மாதிரி எல்லா கட்சிக்கும் போவாங்க. பெய்டு இப்போ 100 நாள் வேலைக்கு போற மாதிரி. இப்ப தேர்தல் வந்துட்டா போதும் 30 நாள் மக்கள் வாடகைக்கு சந்தைக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறான். எந்த கட்சிக்கு போறோம், யாரை பார்க்க போறோம், என்ன பேச்ச கேட்க யாருக்கும் தெரியாது. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா எங்க போறீங்க? யாருக்கு தெரியும்? கூட்டாங்க வந்தோம். எவ்வளவு? 500 ரூபாய். எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம். மக்களை விலை பேசி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க கொள்ளையடிச்ச காசை இப்பயாச்சும் அவன் செலவு பண்ணிட்டு சும்மா இருக்கிறாங்க. இப்பதான் செலவு பண்றான். இந்த 20 நாள் தான் பார்க்க முடியும். 20 நாளைக்கு மேல உங்க எம்எல்ஏவையோ எம்பியோ அமைச்சரையோ நீங்க பார்க்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. வரமாட்டாங்க தொகுதி பக்கம். சத்தியம். மக்கள் வளர்ந்திருக்காங்க. ஸ்டாலினுடைய மக்கள் வளர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வளரல. உண்மையான வளர்ச்சி எது என்பதை காட்டுவதற்காக இந்த நிலத்திலே உண்மையான மாற்றத்தை உருவாக்க, யாரையும் ஏமாற்றாம, யாரிடத்திலும் கையேந்தாம ஒரு கொள்கை கோட்பாட்டோடு நிற்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம். இலவசங்களை ஒழித்து மக்களுக்கு தேவைப்படுகிற கல்வி, மருத்துவம், தூய குடிநீரை இலவசமாக கொடுக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த அடிப்படையில் தான் 234 தொழிலும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து களம் காண்கிறோம். தமிழ்நாட்டிலேயே 117 பெண்கள், 117 ஆண்கள் என்று சரிக்கு சமமாக, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று பெண்ணை மன்னச்சலில் இருக்கிற ஒரே பெண் வேட்பாளர் எங்கள் அக்கா தேன்மொழி மட்டும்தான். ஏன் பெண்களை திமுக போடல? ஏன் அதிமுக நிப்பாட்டல? அதிமுக பெண்கள் இல்லையா? திமுக பெண்கள் இல்லையா? பெண்ணுரிமை பேசுகிற திராவிட இயக்கங்கள் கூட செய்யாத சாதனையை பிரபாகரனுடைய மகன் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் சாதித்திருக்கிறார். இந்தியாவிலேயே 117 பெண்களை வேட்பாளராக நிறுத்திய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சியும் செய்யல. ஏன் இந்தியாவிலேயே ஒரு திருநங்கையை வேட்பாளராக்கி களம் காண வைத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சியும் இல்லை. இப்படி உண்மையான மாற்றத்துக்காக உங்கள் பிள்ளையை வந்திருக்கிறோம். இந்த மன்னச்சூர் சட்டமன்றத்தில் வாழ்கிற உறவுகள், விவசாய சின்னத்தில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை யோசித்து ஏப்ரல் 23ஆம் தேதி சரியாக காலை வாக்குச்சாவடிக்கு சென்று விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.